ஹலோ. இது வந்து ஒரு சேடான ஒரு வீடியோ தான். பட் இது எல்லாருக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்து நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மயிலாடுதுறையில் வந்து ஆணவ கொலை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் நம்ம எல்லாருமே இப்போ ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது எனக்கு இதில் வந்து எனக்கு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு கருத்து தான். இது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி என்ன நீ பேசுகிற அப்படின்னு நீ நினைக்கிறீங்க. தயவுசெய்து முன்னாடியே நாங்கள் மன்னிச்சுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது இந்த மாதிரி நம்ம ஒரு சொசைட்டி வந்து இப்போ நிறைய சைடு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஒரு கேஸ்ட்டை வந்து அதிகமாக பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. பார்க்குறவங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு இப்போ பாய்சன் கொடுத்துருக்கவங்களா அப்படிப்பட்ட ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி டக்குன்னு பண்ணிட மாட்டாங்க யாரும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பண்ணவங்களா கூட இருப்பாங்க. தயவுசெய்து இந்த பொண்ணுங்களையும் சரி இந்த பசங்களையும் சரி நீங்கள் கேஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கின்னு கூட பேசுங்க. என்ன பழவரம் நமக்கு லவ் வருது நம்ம கேஸ்ட்டு கூடமா பார்த்துன்னு பேசுவோம் அப்படின்னு நீங்கள் தயவு செய்து அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க ஸ்கூலில் படிக்கிறீங்க ஜஸ்ட்டு உங்களோட டிசிலேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். எனக்கு இல்லை லவ் வந்துடுச்சு. லவ் வந்து எல்லாருக்கும் அஃபெக்ஷனில் வரதாங்க செய்யுமே. அதுக்காக இந்த மாதிரி போய்ட்டு ஜாதி விட்டு ஜாதி மாற்றி இல்லை நம்ம பார்க்கும்போதே சரி வேண்டாம் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக பேசுகிறீங்களா ஒரு அஃபெக்ஷன் இருக்கா அது உங்களோட வச்சுக்கோங்க. தயவுசெய்து இந்த மாதிரி வந்து லவ் பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போனது 2 உயிர் தானே சொல்லுங்கள். நீங்கள் வாழ வேண்டிய வயசு சரி ஓகே இது நீங்கள் கண்டினியூ பண்ணாமல் கூட நிறைய பேர் இருந்திருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் 2 பேருமே வாழ முடியாது போயிடுச்சு. அதனால் தயவுசெய்து நம்ம கேஸ்ட்டு தெரிஞ்சு பண்ணுங்கள். இல்லைனா பண்ணாமே விட்டுட்டு போங்க. பண்ணி எதுக்கு தேவையில்லாமல் உயிர் போய் இதே இப்போ இந்த பக்கமும் இருக்கிறவங்களும் அடிச்சுக்குவாங்க அந்த பக்கமும் அடிச்சுக்குவாங்க. இது ஒரு ஆணவ படுகொலை எப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது. இது இவ்வளோ பேர் வந்து தேவையில்லாத விஷயம். தயவுசெய்து வந்து எல்லாரும் அதை ஒரு புரிஞ்சு நடந்துக்கோங்க. இப்போ வீட்டில் வந்து நிறைய பேர் நீ ஸ்கூலில் சேர்க்கும் போது காலேஜில் சேர்க்கும் போதும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க இது மாதிரி ஜாதி ஊட்டி மாற்றி வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது லவ் பண்ணக்கூடாது சொல்லி தாங்க தயவுசெய்து எல்லா பேரண்ட்ஸுமே நிறைய பேர் விடுறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் ஏன் பண்ணி பெற்றவங்களையும் வந்து அசிங்கப்படுத்துது. அவங்க வந்து இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு. இப்போ சிட்டி சைடில் வந்து நிறைய பேர் வந்து கேஸ்டெல்லாம் யாரும் பார்க்குறது கிடையாது. பட் நிறைய சைடில் வந்து பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு போகலாம். எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு உயிர் போய் ஒரு வாழ்க்கையை எதுக்கு நீங்களே அழிச்சிக்கிறீங்க. தயவுசெய்து இந்த பதிவு வந்து நீங்கள் தப்பாக நீங்கள் நினைக்காதீங்க. பட் இதுதான் நடைமுறையாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது விஷயம். இதுதான் நடக்க வேண்டிய விஷயம். தயவுசெய்து எல்லோரும் அதை மாற்றிக்கோங்க. லவ் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒன்றும் சொல்லலை. லவ் பண்ணுங்கள். அந்த ஏஜில் வர எல்லாருக்கும் ஒரு அஃபெக்ஷன் தான். அதை வந்து நீங்கள் பார்த்து சரியாக பண்ணுங்கள். இல்லைனா தயவுசெய்து பண்ணாமே விட்டுட்டு போங்க. இது எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய்.